டெல்லி விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் போராட்டம் நீதிமன்ற விசாரணையை பாதிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. நாளை முதல் 18ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் தரிசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு அல்லது பம்பையில் ஸ்பாட் பதிவு செய்பவர்களே கோவிலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பெங்களூருவில் உள்ள புகழ்பெற்ற கபன் பூங்காவுக்கு நடுவே அடுக்குமாடி கட்டடம் கட்ட மாநில அரசு திட்டமிட்டிருப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் மாற்று இடத்தை தேர்வு செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை இறங்கியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்த பெரிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதுபற்றி எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு விளக்கமளித்த அவர், பயணிகளின் சிறு சிறு பிரச்சனைகளும் விரைவில் சரி செய்யப்படும் என்றார். பேரவையின் உரிமைகளை மீறியதாக ஆளுநர் ரவிக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் அளித்துள்ளார். இது தனது பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு பேரவையில் கூறியுள்ளார். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகள் தற்போதுள்ள தலைவர்களின் பதவிக்காலம் முடியும் வரை இணைக்கப்படாது என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கேள்விக்கு பதிலளித்தவர், இணைப்பு தொடர்பாக மக்கள் கருத்து கேட்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றார். பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை உதயகுமாருக்கு ஒதுக்கி தருவது குறித்து மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு சபாநாயகரை முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.